அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 31 நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும், எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். அடுத்து சிம்மமனையில சுக்கிரன் கேது இணைவுங்கிறது இருக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும். துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம். அடுத்து கும்பமனையில ராகு பகவானின் சஞ்சாரமும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார். கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் 3 கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும். அடுத்து 8ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமனையில நீச்சமாவார். அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல சூரியன் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம ராசியிலே இருக்கிறது நல்ல அமைப்பு தான். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு மாதம் முற்பாதி சிறப்பான காலகட்டம். 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்வையில இருக்கார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள், குடும்பம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த மாற்றம், இதுலலாம் கொஞ்சம் உஷாரா கவனமா இருக்கணும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 27ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருப்பார். அந்த செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. சோ குடும்பத்துல தேவையில்லாத மனஸ்தாபங்கள், குழப்பமான நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆர்கியூமெண்ட் பண்றத குறைச்சிக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கணும். அடுத்து 6ஆம் இடத்துல ராகு. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கிற ஆற்றல் வரும். எதையும் தாங்குற சக்தியை ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே ரெக்கவர் பண்றதுக்கான அமைப்புகளை ராகு கொடுப்பார். அதுக்கான சொல்யூஷனை உடனடியாக ராகு கொடுப்பார். கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான பலத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி 6ஆம் இடத்து ராகு அசட்டுத்தனமான தைரியத்தை கொடுப்பார். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம தைரியமா எதிர்த்து நிக்கிற மாதிரியான மனநிலையை கொடுப்பார். அதனால உங்க கோப உணர்வை சரியான இடத்துல சரியான நேரத்துல உபயோகப்படுத்துங்க. எல்லா இடத்துலயும் உங்க கோப உணர்வை உபயோகப்படுத்தினா பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 6ஆம் இடத்து ராகு எதிரிகளை அழிக்கவும், நோய் நொடியிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரவும், கடன் பிரச்சனையிலிருந்து விலக்கிறதுக்கான சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க முழுக்க 6ஆம் இடத்து ராகு பாசிட்டிவான அமைப்பு தான். 7ஆம் இடத்துல சனி வக்ரகதியில இருக்கார். சூரியன் கன்னிராசியிலிருந்து சூரியனுடைய சமசப்தம பார்வையில இந்த வக்ர சனி இருப்பார். மாத முற்பாதியில வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். திருமண முயற்சிகள், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லையும் நிதானத்தையும் பொறுமையையும் அவசியம் கடைபிடிக்கணும். திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம். ஆனாலுமே குரு அதிசார பயிற்சியான பிறகு 18ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மாத பிற்பாதி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படும். எதுக்கு எடுத்தாலும் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஆனாலுமே 18ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வையில 7ஆம் இடம் வரதுனால நிச்சயமா 18ஆம் தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஆனா 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா எந்த விஷயத்தையும்
நம்ம அணுகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். அடுத்து நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. ஏற்கனவே நிறைய பேருக்கு மன வருத்தம், மனக்கவலை, நண்பர்களால மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம். இப்போ குரு பார்வை 18ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறதுனால பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க. 18ஆம் தேதிக்கு பிறகு நண்பர்களால இருந்த மன உளைச்சல், மன வருத்தங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பம், வில்லங்கம் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் கூட நிவர்த்தியாகும். பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வருவீங்க. அடுத்து நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் இருக்கும் ராகு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வு கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்கும் செவ்வாய் உடல் ரீதியான தாக்கத்தை சற்று ஏற்படுத்துவார். அதனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சில நேரங்களில் உங்கள் உடல் ஆரோக்கியம் குறுக்க வந்து நிற்கும். உடல் ஆரோக்கியம் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க, டைமிங்க்கு சாப்பிடுங்க, டைமிங்க்கு தூங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கடைகளில், வெளியிடங்களில் உணவு வாங்கி சாப்பிட்றத விட ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வீட்டிலையே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அடுத்து மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இருக்கும். மன ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். உங்கள் தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் இந்த மாத பிற்பாதியில் உங்கள் ராசியிலேயே வந்து நீச்சமாக போகிறார். அதே சமயத்தில் உங்கள் விரையாதிபதியான சூரியனும் உங்கள் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் வந்தமர்ந்து நீச்சமாக போகிறார். இந்த காலகட்டத்தில் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓவராக எதையுமே யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிக்க கூடாது. அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வையில் 5ஆம் இடம் வருது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். குழந்தை பாக்கியத்தில் சில தடை தாமதங்கள் இருக்கும். இந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காது. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளை தாண்டி தான் குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும். அதே சமயத்தில் 18ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு பார்வை, அதுலேயும் உச்சமான குரு 5ஆம் இடத்தை பார்த்து பூரண சுபத்துவப்படுத்துறார். அதனால 18ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய நலனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே 18ஆம் தேதி வரைக்கும் சற்று சுமாரா இருக்கும். அதன் பிறகு குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் 18ஆம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல நிறைய மனக்குழப்பம் இருக்கும். காதல் உறவு சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷரா போற மாதிரி இருக்கும். அது எல்லாமே 18ஆம் தேதிக்கு பிறகு சால்வாக ஆரம்பிச்சிடும். காதலர்களுக்கிடையே வரும் 18ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும். அதனால உணர்ச்சி வசப்படாம, கோபப்படாம, வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பெருசா சாதகம்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வளர்ச்சி உண்டு. தொழில் சார்ந்த ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யலாம். உத்தியோகத்துல ஏதாவது மாற்றம் பண்ணணும், உத்தியோகத்தையே மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமா 18ஆம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யலாம். ஆனா 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இது எல்லாத்துக்குமே 18ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான காலகட்டம். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய மன உளைச்சல், மன வருத்தங்கள், பிரஷரான சூழ்நிலை இது எல்லாமே 18ஆம் தேதிக்கு பிறகு சரியாகும். அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி ப்ரெஷரான அமைப்பு இருக்கும். சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரியா படிக்க முடியல, படிச்சாலும் மறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்துல கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு. ஆனால் பெரிய அளவில் தொய்வு எதுவும் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள்ல எதுலையும் உங்கள் மனசை அலைப்பாய விடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். அடுத்து இந்த மாதத்தில் தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானத்தையும் அக்கறையையும் அவசியம் காட்டணும். ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் மாத துவக்கத்தில் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கேதுவோட இணைந்திருக்கார். அதன் பிறகு லக்னத்திலேயே வந்து தந்தை ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்சமாவார். அதனால இந்த மாதம் முழுவதுமே தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். சுக்கிரன் கேது இணைவு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்க ராசியிலேயே சுக்கிரன் நீச்சமாற மாதம்ங்கிறதுனாலையும் குடும்பம் சார்ந்த யோசனைகள் அதிகமாக வரும். தந்தை சார்ந்த விஷயங்கள், தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் அதிகமாக யோசிப்பீங்க.
ஜென்ரலாகவே குடும்பம் சார்ந்த விஷயம், நகை சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம், இந்த மாதிரி விஷயங்களில் நிதானமாக எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க. அவசரப்பட்டு எதுலேயும் முடிவெடுத்துட வேண்டாம். ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 18 நாட்கள் ஒரு மாதிரி சற்று சுமாராக இருந்தாலுமே 18ஆம் தேதிக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியாகி உச்சமடைந்த பிறகு உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே பாசிட்டிவான ரிசல்ட்டுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையை கடைபிடிச்சு வெற்றியை நோக்கி நகர வேண்டியது அவசியம். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.